முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணையின் உண்மையான நிலையை பற்றி உன்னிடம் பேசவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். பல நாட்களாக பல விஷயங்கள் புரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளை நிறுத்திவிடு. உன் அப்பா இன்று வெளிப்படையாகவே உன்னிடத்தில் பல உண்மைகளை உடைக்க வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. சுயநலமாக பிரிந்துவிட்டார் என் துணை. நான் அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்தேனோ அதற்கும் சற்றும் தகுதியில்லாதவராக ஆகிவிட்டார். என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து தூர விட்டு மற்ற உறவுகளுக்காக சுயநலமாக என்னை விட்டு சென்று விட்டார். இப்படி ஒருவரை நினைத்து கொண்டிருந்ததை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். ஆனால் என்னால் மறக்க முடியாமல் இன்று வரை நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு தோற்று போகலாம், ஆனால் நான் அவர் மீது கொண்ட அன்பு உண்மையானது, புனிதமானது. அது என்றும் தோற்காது. அவர் என் அன்பை நிச்சயமாக புரிந்து கொள்வார். ஆனால் என்னிடம் வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இரண்டு மனநிலைகளில் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் விதி விளையாடி கொண்டிருக்கின்றது தங்கமே. சுயநலமாக விட்டு சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது எப்படி இருக்கின்றார்? நன்றாக இருக்கின்றாரா என்று பார்த்தால் இல்லை. எப்படி நன்றாக இருக்க முடியும்? ஒருவரை காயப்படுத்தினால் நிச்சயம் அத்தண்டனை அவருக்கும் கிடைத்தே தீரும் அல்லவா? உன்னை காயப்படுத்தி விட்டு சென்ற அவர் இப்பொழுது மற்ற உறவுகளால் காயப்பட்டு நிற்கின்றார். இப்பொழுதுதான் உன் அருமை புரிந்திருக்கின்றது, உன் அன்பு புரிந்திருக்கின்றது. நீ அவர் மீது வைத்திருந்த உண்மையான நேசமும் பாசமும் இப்பொழுது புரிந்து மீண்டும் உன்னிடத்தில் பேச வரும் வேண்டும் என்று நினைத்தாலும் குற்ற உணர்ச்சி அவரை குற்றி கொண்டிருக்கின்றது. என்னுடைய துணை இப்பொழுது சிறிதும் சந்தோஷமாக இல்லை, கஷ்டத்தில்தான் இருக்கின்றது. இதுதான் விதியின் விளையாட்டு. காலத்தை போல பழிவாங்க இங்கு ஒருவனாலும் முடியாது. காலம் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் என்று நான் எப்பொழுதும் கூறுவேன் அல்லவா? யார் எதை செய்தாலும் அதை அமைதியாக பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாரு. நிச்சயம் அனைவரையும் காலம் பார்த்து கொள்ளும். காலத்தை போல கொடூரமாக பழிவாங்க இங்கு யாராலும் முடியாது என்று பலமுறை உரைத்தேன் அல்லவா? அதுதான் இப்பொழுது உன் கண்முன்னே நடந்திருக்கின்றது. சுயநலமாக உன்னை காயப்படுத்தி விட்டு சென்ற உறவு இப்பொழுது மற்றவர்களின் ஏமாற்றத்தால் காயப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. உன் அருமையை புரிந்து கொண்டு உன்னிடம் வருவதற்காக துடித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தைரியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. உன்னிடம் பேச வந்தால் அவரை திட்டிவிட்டு அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ என்ற பயத்தினால் உன்னிடம் பேசவும் தயங்குகின்றார். இப்பொழுது யாரும் இல்லாமல் திக்கற்ற காடுகளில் தனி மரமாய் நின்று கொண்டிருக்கின்றார். என்ன செய்வது என்று புரியாமல் வாழ்க்கையை வெறுத்து இப்பொழுது அவர் மனநிலை மிகவும் மன உளைச்சலில் இருக்கின்றது. இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது உன்னுடைய துணை. அவரின் உண்மையான நிலையும் இதுதான். உன்னிடம் பொய் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதனால்தான் அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் கூறிவிட்டேன். நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் உடனே சென்று பேசு, இல்லை என்றால் விட்டுவிடு. எனக்கு தேவை என் பிள்ளையின் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டுமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.